தங்கால் உயிருடன் இருக்கும்போதும் அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து உள்ளாள். தன் குழந்தைகளை தன் கையாலே கொல்லும் அளவிற்கு துன்பம் பெற்றுள்ளாள். அவள் இறந்தும் தெய்வமாகி அனைத்து மக்களையும் காத்து கொண்டிருக்கிறாள். பலருடைய நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தாள். ஆனால் இன்று அவளுடைய திருவுருவ சிலையை கூட நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. இதனை செய்தவர்களை வத்ராயிருப்பு காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் திருட்டு நோக்கத்திற்காக நடைபெற்றது என்று சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூறுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்று தாய் நல்லதங்காள் ஒருவளே அறிவாள். உங்கள் ஊர்களில் உள்ள காவல் தெய்வங்களையும் ஊர் கோயில்களையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் வெறும் கல் அல்ல, உங்கள் முன்னோர்கள். கடவுளாக பார்க்காவிட்டாலும் உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக சென்று அங்கு பூஜைகள் செய்து அங்கு அனைவரும் ஒன்றாக கூடி இன்புற்று வாழ்ந்துள்ளனர். ஊர் கூடி இன்பம் கழிக்கும் ஒரு இடமாக நம்மளுடைய வரலாற்றில் கோயில்கள் இருந்துள்ளன. வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலிற்கு அனைத்து உறவினர்களும் சென்று வழிபட்டு